வாங்க பழகலாம் வாங்க பழகலாம். Let's rock baby. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாங்க பழகலாம் நிகழ்ச்சி. இன்றைக்கும் வந்து எங்களுடைய வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் வந்து சிரிப்போன்னு சிரிப்பு மழையாக கொட்ட போகுது. ஸோ இன்றைக்கும் வந்து சந்தோஷமாக நாங்கள் சரியாக டான 9 மணிக்கு உங்கள் வீடு தேடி வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் தத்துவம் சொல்கிறதா இல்லை, நான் சொல்கிறேன். நீ ப்ரிப்பேர் பண்ணலன்னு வர்றது ஒரே காரணத்தினால நான் சொல்கிறேன். அதாவது பாலிடிக்ஸ்னால் தேவைப்பா ஒரு கார்டன் தான் இருக்கணும், ஃப்ளவரு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மலர், அவங்க அம்மாவுக்கு இருக்குது சுகர். மாத்திரை வாங்கி கொடுத்து சுகர் மாத்திரை அவங்க அம்மாக்கு. நீ வாங்கி கொடு. நீ காசு தான் நான் வாங்க மாட்டேன்றேன். Call the judges. Okay, let's welcome them on stage, please. Hi sir, good evening. குஜாலா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரமாக இருக்கீங்க. How do you feel? வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதுக்கு தயாரிப்பாளர் முஷரப் அவர்களுக்கும் தொகுப்பாளர் யசோ தனு அவங்களுக்கும் நிச்சயமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வசந்தம் டிவிக்கும் நிச்சயமாக என்னுடைய நீங்கள் வளமையாக வந்து ரொம்ப சைலண்டானவளா? ரொம்ப சைலன்ஸாகவே போயிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இப்படி வணக்கம், அதாவது நான் தான் முகேஷ். முகேஷ் கிடையாது. தியேட்டருக்கு முன்னால் படம் போகிறதுக்கு புகைப்பிடித்தல் ஆபத்தானது. ரொம்ப சைலண்டாக சொல்வீங்க. நான் தான் முகேஷ் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்தது. ரைட், ஓகே. நான் தான் சார். அதாவது சும்மா தேவையில்லா கேள்வி. இப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வரலன்னா அப்படி போவாரு. சூப்பர். இவர் வந்து சாதாரண இப்படி பேசுனதுக்கு அந்த காலத்தில் சர்ற வெட்டி மாதிரி போட்ட வெட்டியெல்லாம் போட்டு அடங்கி இங்கே வந்து உட்காந்து பார்க்குறோம். பசங்க வளர்ந்துருக்காங்க, நாங்கள் அமைதியாக இருக்கோன்றதுக்காக அமைதியாக இருக்க ஒரு சூப்பரான ஒரு சர வெடி தான். அவர் சூப்பரான சர வெடின்னு ஊருக்கே தெரியுமே, உலகத்துக்கே தெரியுமே. அது மாதிரி ஒரு ஜோக். அப்பா கேட்டார மகன் கிட்ட, அது ஜோக்கா? அப்படி இல்லை அது ஜோக் இல்லை, இது இப்போ சொல்ல ஓகே. வரும்போது எருமன்னு அவங்களோட ப்ரோக்ராம் செய்ய நாங்கள் வர இல்லை. சரி, அதாவது அப்பா சொல்லியிருக்கார் மகன் கிட்ட, டேய் என்கிட்ட சொல்லியாடா நீ கல்யாணம் முடிச்சேன்னு. அவங்க நீ என்கிட்ட சொல்லி அவங்க அம்மா கூட்டி வந்தேன்னு கேட்டிருக்கான். Society of the resemblance of the ambulance. This talk is very talk. The very talk is very push talk. Push talk ஓடுது. நான் போச்சு கொள்வானே, அவனை பொடிய மாறு மாலை. இங்கேட push talk போட்டுப்பட்டே. ஐதானே நாங்கள சொல்றேன். இப்ப சரி நீங்க ஓடு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு குடிதாதானே பொடிய மாறுவது. என்ன நான் பாத்துட்டு இருக்கான் நம்ம ப்ரோகிராம் பண்றாங்க. எல்லா வயசும் பண்ணாங்க. மன்சூர் அலிகான் பேசினா எப்படி? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். பாப்போம். இந்த மன்சூர் அலிகான் இந்த வாங்க பழகலாம் மன்சூர் அலிகான் வந்து தனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண எப்படி இருக்கும்ன்றது பத்தி. ஏன் சார் அது சாத்தியம் இல்லைன்றீங்களா? எஸ் of course. மன்சூர் அலிகான் எல்லாம் எனக்கு ப்ரோபோஸ் ஏன் பண்ணக்கூடாது? சல்மான் கான் ஏன் பண்ணக்கூடாது? இந்த பாப்கார்னுக்கு ஷாருக் கான், அமீர் கான்லாம் தேவைப்படுது. எல்லாம் கான்லேயே தான் இருக்கிறா. அவங்க வீட்டு அவ மன்சூர் அலிகானும் கான் தானே. சரி சார், நீங்க பண்ணி காட்டுங்க சார். சரி, ஓகே. வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். ஏன்னா மிச்ச நாளைக்கு பிறகு இலங்கைக்கு வந்தோடனே இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கேன்னு பசங்க சொன்னாங்க, பார்த்தவங்க சொன்னாங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வசந்தம் டிவியில் நானும் வந்து வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். என்னையும் நீங்கள் உங்கள் ஆளாக சேர்த்து வாழ்த்திடுங்க. இது கத்தி, இது எடுத்து நான் குத்தி, நீ ஆண் கத்தி போகிற முக்தி. இது சூப்பர். So please take சரி, ஓகே. ஜட்ஜஸ் ஆரம்பத்திலே காமெடி மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் மிமிக்ரி தான் பார்க்க போகிறோம். சரி, உங்கள் வாய்ஸுக்கு என்னாச்சு? சுபா வாய்ஸ் மாதிரி கேட்குது உங்கள் வாய்ஸ். என்னோட வாய்ஸ் வந்து ஒரு சில துஷ்ட துரோகிகள் பண்ண காரணத்தினால அப்செட். யாரா பூச்சி மருந்து ஏதாவது குடிச்சிட்டிங்களா? எலி மருந்து நான் சொன்னேன். அது எலி பொரியல வச்சு இந்த வடையை சாப்பிடாத எத்தனை நீ குடிச்ச தண்ணியோ நான் குடிச்சதால எனக்கு வைரஸ் தொத்திடுச்சு. நீ யார் குடிச்ச தண்ணியை நான் குடிச்சேன்னு நான் பார்த்தேன். சரி, ஓகே. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம போயிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம போயிடலாம். யாரு ஃபர்ஸ்டாகவே எங்களுடைய ஸ்டேஜுக்கு வந்து கலக்க போகிறது ராஜா. ஸோ அவரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். சண்டா கம் தி ஹியர். அண்ணே வணக்கண்ணே. யாருண்ணே வீட்டில்? சார் வணக்கம் சார். அட தம்பி வணக்கம். சௌக்கியமாக இருக்கிறீங்களாக்கு?
அண்ணா நான் நல்ல சௌக்கியமாக இருக்கேண்ணே. நீங்கள் எப்படிண்ணே இருக்கீங்க? எனக்கு என்ன தம்பி, 80 ஏக்கர் தென்னந்தோப்பு, ஒரு 40 ஏக்கர் மாந்தோப்பு, ஒரு 300 பட்டி ஆடு, 400 பட்டி மாடு. ரொம்ப நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறேன். ஆமாம், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அண்ணே உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்குண்ணே. என்னது கம்ப்ளைண்டா? என் வீட்டுக்கு மேலே ஏரோப்ளேன் தானே போகும், அதென்றா கம்ப்ளைண்ட்? இல்லைண்ணே, உங்கள் மேலே ஒரு கேஸ் வந்திருக்குண்ணே. ஓ, கேஸ் விற்கிற பையனாக்கு? அட பீரோக்கு பக்கத்தில் வச்சுட்டு கிளம்பு, அப்புறமா பணத்தை கொடுத்து அனுப்புறேன். இல்லைண்ணே, நீங்கள் பிளாக் மணி வச்சிருக்கிறதா, நீங்கள் கருப்பு பணம் வச்சுக்கிறதா உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ணே. என்னது? செல்லாது அண்ணா, செல்லுண்ணே, உங்கள் மேலே உங்கள் வீட்டை பிளாக் மணி இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ணே. ஏய், செல்லாது யாரா கொடுத்தா கம்ப்ளைண்ட்? ஒரு மொட்டை கடுதாசி வந்ததுன்னு. அப்ப அந்த மொட்டையை கூட்டி வாடா, அவனை கேட்கலாம். என்ன தைரியம் தான் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா ராஸ்கல் படுவாவி. ஏய், கூட்டுறா பஞ்சாயத்து. ஏண்டா பசுபதி, எர்ரா வண்டிய. அண்ணே, ரொம்ப பழைய டைலாக்கா இருக்குண்ணே, புதுசா ஏதாவது சொல்லலாம்ல? இப்போ சொல்ற கேட்டுக்க. ஏண்டா பசுபதி, எடுக்காதடா வண்டிய, நடந்து போவோம். ஓ, இது என்ன இவர் வீட்டை இல்லைன்னு சொல்கிறாரு, நம்ம யாரை விட்டு பார்க்கலாம்? நம்ம பாண்டு சார் விட்டு போயிட்டு பார்ப்போம். சார் வணக்கம் சார். தம்பியா வணக்கம். என்ன இந்த நேரத்தில் தூங்குற டைம்ல தூங்க விட மாட்டியா? அண்ணா சாருண்ணே சாறு விற்கிறதுக்கு ஏன்டா இந்த டைம்ல வந்தா? காலையில் வைக்கிறது தானே? சார், அது இல்லைண்ணே, உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ணே. என்னது? என் மேல கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? சரி, இல்லைண்ணே, நீங்கள் கருப்பு பணம் திருடி வச்சுக்கிறதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்குண்ணே. கருப்பு பணமா? இல்ல, எங்கட நாட்டில் எல்லாரும் கலரா தான் நடிக்கிறாங்க. இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலம், இப்படி யாராவது பிளாக் அண்ட் ஒயிட்ல அடிப்பாங்களா? ராஸ்கல் பின்னி போடுவேன், பின்னி. அண்ணே, என்னென்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க? அப்போ வெளியால் அப்படி நின்று பேசுவா, நானும் காமெடி பண்ணுவேன். உடனே மரியாதை வீட்டை விட்டு கிளம்பு. இங்கே வயசுக்கு வந்த பொம்பளைலாம் இருக்கு, என்னோட பசங்கம்மா பேச வைக்காத. உடனே கிளம்பு. என்னண்ணே இவரெல்லாம் இப்படி சொல்கிறாரு? என்னண்ணே இப்படி பண்ணுறாங்க? யாரை விட்டு போகலாம்? சரி, நம்மள பாலையா விட்டு போய் கேட்டு பார்ப்போம், அவரை விட்டா இருக்கணும். சார், பாலையா சார், வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு வணக்கம் தானே சொன்னேன், 1000 வணக்கம் சொல்கிறீங்க. அது என்னோட மேனரசம் தம்பி, மேனரசம். இந்த டைமில் குடுகுடுன்ற பணிகளை என்ன சந்திக்க வந்திருக்கு. என்ன விஷயம்ப்பா? என்ன விஷயம்? அண்ணே, ஒரு தடவை கேளுங்கண்ணே, 9 தடவை கேட்காதீங்கண்ணே, எனக்கு ரொம்ப நல்லா காது கேட்குண்ணே. என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னப்பா நீ ரொம்ப ஓவரா பேசுற? என்ன விஷயம்னு சொல்லுப்பா. அண்ணே, உங்கள் வீட்டை நீங்கள் பிளாக் மணி வச்சுக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குண்ணே. அதான் உங்கள் வீட்டை செக் பண்ணணும், உங்கள் வீட்டை சோதனை பண்ணணுண்ணே. என்னோட வீட்டை என்னத்துக்கு சோதனை பண்ண போகிற தம்பி? காலையில் தான் என்னோட பையன் 3ஆம் தவணை சோதனை முடிச்சிட்டு வந்துட்டான். நைட்டில் கூட அவனுக்கு சோதனை. நல்ல கண்டம் இவனுக்கு சோதனையில் கண்டம். உடனே வெளியே கணம் தம்பி, எங்கள் வீட்டை அப்படி ஒரு பணமே கிடையாது. இல்லைண்ணே, உங்கள் வீட்டு பணம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குண்ணே. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குண்ணே. இப்படிலாம் தொப்பை போட்டு இப்படி ரொம்ப பெருசாக இருக்கீங்கண்ணே. நான் ஒன்று செக் பண்ணணுண்ணே, உள்ளவனு விடுங்கண்ணே, நான் பார்க்கணுண்ணே. தம்பி, என் வீட்டை ஒரு பணமும் கிடையாது. சொன்னா கேளு. என்னோட வீட்டு பொஞ்சாதியை பற்றி உனக்கு தெரியாது. படுத்தா பேய் மாதிரி இருப்பா, நடந்தா பிசாசு மாதிரி இருப்பா. அந்த கொடூரமான பூஞ்சை காட்டி உன்னை துரத்துட்டுருவேன். நல்ல கலகண்டம் எதப்பா நஞ்செல்லாம் படுத்துங்கதுப்பா. உடனே கிளம்புப்பா. சரிண்ணே, அப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேண்ணே. உடனே கேளுப்பா. அண்ணே, நான் வரும்போது உங்களோட கேட்டில் என்னுடைய எடை 85 கிலோ அப்படின்னு போட்டிருந்தீங்க, ஏண்ணே? நல்ல கேள்வி தம்பி. என்னை யாரும் தப்பா இட ஓடக்கூடாதுன்னு அப்படி ஓட்ட தம்பி. நல்ல கலகண்டம். ஆனால் அப்படியாண்ணே, ரொம்ப சூப்பர்ண்ணே. நான் வரண்ணே. எல்லாமே காமெடி பீஸாக இருக்காங்களே, யாரை விட்டே இல்லை போல இருக்கு. நம்ம அண்ணியன் வீட்டில் போய் காப்போம், அவர் தானே கிரைமெல்லாம் கண்டுபிடிப்பாரு. சார் வணக்கம் சார். சார் வணக்கண்ணே. என்னண்ணே, வீட்டுக்குள்ளே எருமமானெல்லாம் தூங்குற மாதிரி இருக்குது, இப்படி சவுண்ட் வருது? அண்ணே, என்ன விஷயம்? அண்ணே, இங்கே யாரோ பிளாக் மணி திருடுறாங்கண்ணே. 5 பைசா திருடினா தப்பா? அண்ணே, அது இல்லைண்ணே, இங்கே யாரோ பிளாக் மணி வச்சுக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குண்ணே. 5 பேர் 5 இடத்துல 5 பைசாவை திருடினா தப்பா?
ஆனால் அதில்லண்ணே பிளக் மணி வச்சுக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குண்ணே. நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கொடுக்கணுண்ணே. 5 லட்சம் பேர் 5 லட்சம் இடத்துல 5 பைசாவை திருடினா தப்பா? என்ன நான் என்னமோ பேசுகிறேன், நீங்கள் என்னமோ பேசுகிறீங்கண்ணே. இந்த நாடு எங்கே சென்னுட்டு இருக்கு? நம்முடைய எல்லாரும் நல்ல அதிகாரம் மற்றவங்களை தான் பார்க்குறோம். நீங்கள் அதிகாரிகள் முதல்ல உடனடியாக நீங்கள் உங்களை திருத்தணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் நடக்குது. நீ மற்றவனை திருத்தறத விட்டுட்டு முதல்ல நீ திருந்தப்பா. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கண்ணே, இப்படி லூஸ் மாதிரி பேசாதீங்கண்ணே. ஹேய், இங்கே பார், அதிகமாக நீ பேசுகிறத விட்டுட்டு இங்கே விட்டு கிளம்பு. எனக்கு மட்டும் கோபம் வந்ததுன்னா உன்னை நான் கொலை பண்ணுறேன். உனக்கு கவியும் கோபம். அனைவரும் கருட புனாரங்களின் படி தண்டிக்கப்படுவார்கள். என்னண்ணே இப்படிலாம் பண்ணி என்ன ரொம்ப மோசமாக்குறாங்க. யாரை விட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்புறமா பார்ப்போம். இன்னும் குடும்ப சரவணே. பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருந்தது? சூப்பர் சூப்பர். ரஜாத் வந்து வளமை மாதிரி அது மிமிக்கிரியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு தான் சொல்லணும். அதாவது வித்தியாசமான குரல்கள். ராதா ரவி, விஜயகுமார், இது எல்லாமே ரொம்ப அழகாக. பாலாயிட எல்லாமே சுத்தமாக தெளிவாக அந்த டயலாக் எல்லாம் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கூட புதுசாக இருந்தது. ரொம்ப அழகாக செய்கிறார். வந்து மிமிக்கிரியில் வந்து எக்ஸ்பர்ட் இவரே சொல்லுவார். உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்குது. சூப்பர். அந்த விக்ரம் அன்னியன் விக்ரம், அப்புறம் விஜயகுமார் எல்லாமே நல்லா. சூப்பர். என்ன அப்படியே நிக்கிற? அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆசை தம்பிக்கு. ஸோ எங்களுடைய ரஜாக்கு அடுத்ததான் பாலமுனை டீம்ல இருந்து 3R வர போறாங்க. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. போன வாரம் பிரியாணி கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்துருப்பாங்க போல. என்ன தம்பி பிரியாணி? பிரியாணி அங்கே வைங்க. சிக்கன் பிரியாணியா? இல்லை, அப்ப மட்டன். உனக்கு மட்டன் குஸ்கா தான் தருவாங்க. லெட்ஸ் வெல்கம் them on stage please. என்னடா கதவுல திறந்துருக்கு? என்னடா உங்களுக்கு ஒரு சாமானையும் காணல, இப்போ பெல்ட்டையும் காணல, ஷூவை காணல, ஏன்னா சொக்ஸையும் காணல. ஓச்சையும் காணல கையில் கட்டுற. என்னடா 6 பேப்பர் தலையில் படிச்சுக்கிறேன். வாப்பா வாப்பா. ஏய், என்ன செய்றீங்கடா? ஒழுங்குங்கடா 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 ஒழுங்குங்கடா. என்னடா கடையை வச்சு எந்த தலையே, என்னடா கடை எஞ்ச பாருங்கடா. என்னடா கருங்காலாம் செங்காலாம் தூக்கி வச்சுக்க ரோடா அதை ஊடாடா வேறு என்ன சீடை உள்ளது? என்னடா பாவலாம் மீங்கி போயிருக்கிற? என்னடா எந்த சல்லேஜி எந்த பெல்ட் ஜொக்கு என்ன சாமானத்தை கொண்டு செய்யணும்னு தெரியாத உங்களுக்கு இன்னொரு சீரழி விடாது. ராகுல் அம்மாங்க புது சட்டி எங்கடா காலையில சட்டி எங்கால எங்கடா அந்த பிரம்பு? உங்கள்கிட்ட என்னடா நான் சொன்னேன்? உங்களை வச்சுக்கு நான் சீக்கிர பாடு போத. உங்களை பற்றி இப்போ 2 நைட் ஷோ போய்க்கலாம்டா. உங்களை பற்றி இப்போ இல்லை எந்த தந்தைக்கு வைங்க வைங்க அப்படி அப்படி வைடா வைடா. இந்த அருமை மக்கள் ஜவாங்கடா, இந்தாங்கடா பிஸ்கெட்டு பக்கெட் உண்டு. பாப்பா வெளியில் கொஞ்சம் போய் வரேன். பிஸ்கெட்டை அழகா பிடிச்சி திங்கணும். விலங்குதானே சண்டை குண்டை பிடிச்சிங்க பெருமை பிள்ளை விரம்படுத்துக்கிட்டு. என்ன அழகா நிம்மதியாக நீங்கள் நான் போய் வரேன் கொஞ்சம். என்னடா எந்த தலை ஒரு விஷயத்தை என்னோட சீரியல் பாரு. இது ஊரா கொடுத்து வாங்க பிசிக்கத்துல நட்டுண்டாப்பா.
உங்களை தங்கச்சி சண்டையில் பிடிக்கிங்க இஞ்சி வாடா இஞ்சி வாடா என்னடா ஃப்ரெண்டு ஒரு பிசிக்கத்து கூட தங்க நீங்களா என்னங்க பிசிக்கு திம்பது இல்லை வச்சுருத்தா என்னங்கடா என்னடா தின்றா இஞ்சி பாரு இதுக்கு ஆறு வகை சொல்கிறேன் உங்களை பிசிக்கத்தை நடுங்க அந்த பிசிக்கத்தை சண்டை பிடிக்கும் மண்ணு காட்டி எங்கே வேணும் மெல்லு கடி நிற்கிச்சு தப்பிச்சு மூஞ்சி போங்கடா போங்கடா அப்படி போங்கடா போங்கடா போடா போடா இங்க வாங்கடா வாங்கடா 2 பெரியவனே பாப்பாக்கு மாம்பழம் விளங்குதா மாம்பழம் இல்ல மாம்பழம் எந்த சந்தை நான் என்னது மாம்பழம்டா மாம்பழம் இல்ல மாம்பழம் ஒன்று வாங்கிக்கோ நீ போ என்னடா எந்த சீரழிவு என்னடா ஊருக்கு பைக்கில் ஓல்டே என்னது ஜோடா நீ இன்னைக்கு வந்து நீ ஜோட இதுதான் அவன் போட்டு நீ போட நீ இதில் வளர்த்த பக்கத்துல தான் நீ வாங்கிக்கோ வளர்த்த வாங்கிக்கோ என்ன சீரழி உள்ளது ஓல்டே என்னடா வாங்கிட்டு எந்த தெரியுமாடா என்னது கொய்யா பழம் மேல பலாப்பழம்டாது எந்த கலையை உங்களோட சேர்ந்து எனக்கு பைத்தியம் முடிச்சுட்டான் வாழைப்பழம்டாது தின்னுங்கடா எந்தத்துல வாங்கி நின்று ஒன்றும் செய்ய நிம்மதி இல்லை கூட ஒரு தொழிலுக்கு போய்க்கல தூங்கல படுக்கையில இருக்கல இது பாரு நின்று இது வரலாம் போல போறது போங்கடா போய் போய் படுங்கடா ஒரு 2 ரூம் படுங்கடா நான் கொஞ்சம் படுக்க போகிறோம் பாப்பா நிம்மதியா ஆமாம் வா இவனும் மேலே கட்டு இடுப்பும் கடுக்கு அப்பா படுத்துட்டானு ஆமாம் உங்களை பெற்றது போயிடா இது வாங்கடா இது வாங்கடா 2 ரூம் வாங்கடா உங்களை வச்சுக்க சீரழியில நீங்க ஒரே பிரச்சனை அம்படுத்துறீங்க இந்த டிவி ஆச்சு பாம்பு நீங்கடா இடிங்கடா இடிங்க 2 ரூம் வாங்கி போட்டா ஒரு கூட புள்ளியில் செஞ்சிடும் போல தெரியாம போச்சு நான் அங்கோடைக்கு அவன் கூட போனேன் அப்ப இது யாரு தெரியும் இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமை உங்களுக்கு இனி உங்களை இந்த டீலை பார்ப்பீங்க நான் இதை யோசிக்கல உங்களை அங்கேயும் உங்களை பார்த்தேன் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க கொஞ்சம் தெரிஞ்சுவீங்க கூட வளர்ந்துறாங்க சரிடா நீங்க நல்லா நீங்கடா
வாங்கலாம் காலமுனை டீம்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க. நந்தா சார். அதாவது பாலைமுனை டீம் வந்து ஆர்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை பதிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. 2 நைட் ஷோ பார்த்துருந்தா 2 பேரும் பிறந்திருக்க மாட்டான்னு சொன்னாங்க. உங்களை பெற்றது போல 2 நைட் ஷோ பார்த்துக்கலாம்டா. அது நல்ல ஒரு தத்துவமாக இருந்துச்சு. அதை அழகாக செஞ்சாங்க. அதை வாங்க பழகலாம் பார்த்தா திருந்தலாமோ பைத்தியமும் தெளிவுன்னு சொல்கிறதோ வித்தியாசமாக சொன்னாங்க. சார் நைட் ஷோன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு பாரு உனக்கு புரியும். அது இப்போ ட்ரை பண்ணாது. ஸ்கூல் போகிற வயசில் தேவையில்லாத கற்பனை வேணும் உனக்கு. சரி சார். சார் உங்களுக்கு தெரியுமா ஆர்ஆர் ஆர்ஆர் சொல்லுதுமா? ஆமாம் 3R பாலமனை டீம் நைட் ஷோ பார்க்க வேணான்னு சொன்னார் போல. நைட் ஷோ பார்க்க போயிருக்கலாம்னு. பரவாயில்ல, நல்ல விஷயம். 10-15 நைட் ஷோ பார்த்து வந்த மாதிரி தான் இருக்காரு. அவங்க கொண்டு வந்த கான்செப்ட்டு ஒரு காமெடி கான்செப்ட் தான். இந்த காமெடி கான்செப்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்திலேருந்தே போகும்போது நல்லா இருந்துச்சு. முடிக்கும்போது வாங்க பழகலாம் பார்த்தா பசங்க கொஞ்சம் திருந்திருவாங்க அப்படின்னாரு. அந்த இது நல்லா இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் கொலைப்படி பண்ணுறவங்க கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னா கொலைப்படியை குறைச்சிருவாங்கங்கிறது தான் கான்செப்ட்டு. ஓகே, சூப்பராக இருக்குது. நம்ம பாலமுனை டீம் செமையாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம ராஜா வர போகிறாரு. ஆனால் அவரோட கிட்டப் பார்த்து கொஞ்சம் வித்தியாசம் இல்லை? ஆமாம், இது என்னமோ வெள்ளை கலர்ல எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. நான் நினச்சி தாண்டியா ஆட்டம் ஆட போறாரு அப்படின்னு. தாண்டியா உனக்கு ஆட தெரியுமா? ஆமாம். இப்போ பாரு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சப்பறம் நீ ஆடுறப்ப தாண்டியா. தாண்டியா இல்லை, நான் 1000 காண்டா. நான் காண்டி ஆடுவேன். காண்டி. நீ கரண்டியை முதல்ல பிடிச்சி வீட்டில் சாம, அதுக்கப்புறம் தாண்டி ஆடலாம். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் them on stage please. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே, ஜம்பரு பட்டும் தாவணி கட்டும் சல சல்ல கையிலே, என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி, என் மனம் கட்டி ஏக்கமும் பட்டு என்னம பண்ணுதடி. சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு பிரியமா, சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு பிரியமா, நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா, பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா. போக்கிரி 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 ராஜு, போதுமே 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 தாஜு. சம்பகம் மொட்டும் சந்தன பொட்டும் சம்பதப்பட்டு கண்ணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும், தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலிய கட்டிக்கணும். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பும் பொங்குது தன்னாலே.
ராஜா செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அப்படி கொடுத்தாரு. பட் உங்கள் ஃபாதர் பெல்ட் கீழே விழுந்துருச்சு. அது கட்டுக்கும் போது அவங்க அவுத்து விட்டாங்க. இதென்ன சார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அழகாக இருக்கு. இது படைப்பை மாதிரி வச்சுக்கோங்க. சொல்லுங்க. அபிநயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரோஜினி. டிஸ்கோ ராஜா அதுக்கு சளைத்தவர் அல்லங்கிறதுக்கு மாதிரி ரொம்ப அழகாக பண்ணார். உண்மையிலேயே அந்த பழைய ஞாபகம், பழைய பாடல் ஞாபகப்படுத்துகிற மாதிரி புதுமையிலேயும் பழமை நல்லா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணினீங்க. சந்தோஷம். நந்தா சார் வளமையாக சொல்கிறது தான் டிஸ்கோ ராஜா எப்போதுமே அந்த நிகழ்ச்சியில் புதுமைகளை செய்யணும்னு முயற்சிக்கிறவர். நீ பாருங்க மீசையை கூட காவாசிக்கு வெட்டியிருக்கார். அதாவது வாங்க பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு வந்து மீசையை கூட இழந்த முதல் நடிகர் அப்படின்ற கூட செஞ்சுருக்கேன். கடைசியாக சரோஜாவை தூக்க முயற்சி பண்ணிங்க. 2.5 மூட்டை மாவு மூட்டை மாதிரி கையை விட்டீங்க. அது வந்து 7 டன் பீப்பா மாதிரி, அதை தூக்கலாம் முடியாது. ஆமாம், நீ தூக்கி பார்க்காத அது பாப்பா. பெரியம்மா மாதிரி இருந்தாலும் ரொம்ப அழகாக அந்த இசைக்கு ஏற்ற வகையில் ரொம்ப அழகாக. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நந்தா சார் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடணும். ஆமாம், ரொம்ப நல்லா பண்ணுவார். ஐ நோ சார், ப்ளீஸ் இந்த மாஸ்டர் இல்லை. ஆமாம், என்னென்னா இப்போ சரி நல்லா இருக்காது, இந்த நேரம் சரியில்லையே. ஏன் போய் கட்டமா? அதனால சரோஜாவை தூக்குற தன்மை. ஐயோ, அதுக்குள்ள அந்த ஆசை இருக்கு. யூ கம் அண்ட் டூ த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் லைக் சந்திர பாபு. எஸ். அண்ட் கேன் யூ? யா ஷுவர். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, உங்களை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. நீங்க வந்து நம்ம நந்தா சார் டான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னோடனே வந்து டான்ஸ் பண்ணார் இல்லையா, அதான் எங்க சிங்கர்லாம் சைலண்டா இருக்கும். அதெல்லாம் வயலண்டா மாறினா ஸ்டேஜே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க சார். உங்களுக்கு மறுபடியும் நாங்களே சரோஜா கூட பரவாயில்ல, நீங்க நல்லா ஆடுறாங்க. உங்க பாஸ்டர் பெல்ட் நீங்க போட்டுக்கங்க முதல்ல. ஏன்னா அதுக்கு அவங்க 2 பேரும் கல்யாணம் செட்டில் ஏதாவது அப்படி நடந்தா சும்மா சும்மா பர்ஃபார்மன்ஸ் நடந்தா நீங்க வந்து நடத்தி வைக்கணும்னு. ஓகே சரி, ஓகே, thank you so much. செம்ம பர்ஃபார்மன்ஸ். சரோஜா நீங்க வந்து அடுத்த எபிசோட்ல நீங்க கண்டிப்பா ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும், பேசி ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா உங்களுக்குள்ள செம்ம ஆக்டர் இருக்காங்க. நீங்க சும்மா அங்க டான்ஸ் ஆடியே வைக்க கூடாது. ஓகே, வாங்க படுக்கலாம், வாங்க படுக்கலாம். லெட்ஸ் ராக் பேபி. வாங்க படுக்கலாம், வாங்க படுக்கலாம். லெட்ஸ் ராக் பேபி. ஓகே, நம்ம ராஜு பாய், அதாவது டிஸ்கோ ராஜு பாய் செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து வந்து அதோட செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன் நான் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. காட் ப்ராமிஸ் கற்பூரம் மேலெல்லாம் சத்தியம் பண்ணியிருக்காரு. யாருன்னா நம்ம ரவிக்குமார். எந்த ரவிக்குமார்? கேஎஸ் ரவிக்குமார். அவர் வந்திருக்காரு. ஆமா, ஓ முகர் கட்டி ஏன் முகர் கட்டிக்கலாம் கேஎஸ் ரவிக்குமார். இவர் வேறே பெரிய விஷயம். ஒரு கூப்பிடுவோம் நம்ம பசர ரவிக்குமாரா? பசர ரவிக்குமார் தான். எந்த ஊருன்னு சொன்னா அவங்க ஊர்ல கல்லல் இருக்கிறாங்க. கமேவல ஊரை சேர்ந்தவர். So let's welcome him on stage please. சிவா, நீ சொன்ன மாதிரி நான் இங்க வந்துட்டேன். இல்லை பிரியா, நீ சொல்றதுலாம் சரிதான். ஆனா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஏய், என்னடா திடீர்னு இப்படி முடியும்? இல்லை பிரியா,
நாம எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. ஏய், இன்னைக்கு என்ன மிஸ் பண்ணிட்டீனா இனி என்ன உயிரோட பார்க்க முடியாது. பிரியா, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் எங்கள் வீட்லேயும் நிறைய பிரச்சனையாக இருக்குது. எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும் தானேடா, ஏன்டா அப்படி பண்ற? என்னால முடியலடா, செத்து போன பொருளுக்கு. ஏய், இப்படிலாம் சொல்லாத. இப்போது நான் உன்னோட வாழணும் தாண்டி ஆசைப்படுறேன். இங்கே பாரு பிரியா, சொல்கிறது கேளு. நாளைக்கே நம்ம எங்கேயாவது போயிடலாம். கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன்டா. பிரியா, சீக்கிரம் வாங்க, எங்க எங்க அப்பாட ஆட்கள் வராங்க. வா போலாம். பிரியா, ஓடி வா, ஓடி வா பிரியா. பிரியா, கவனமா. டேய், இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஏய், இப்போ காட்டுக்குள்ள இருக்கோம். ஏய், என்ன சத்தம்? பயப்படாத பிரியா, நான் இருக்கேன். ஏய், காக்கா தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏய், இதெல்லாம் பறவைகள் கத்துதுமா. ஏய், அங்க பாரு, ஒரு நீர்வீழ்ச்சிய. ஏய், அங்க போலாமா? பிரியா, அங்க ஆபத்தான இடம், அங்க போகக்கூடாது. இல்ல, நான் போய் பார்க்கணும். ஏய், தண்ணி தாகமா இருக்கு. கொஞ்சம் இரு, நான் எடுத்துட்டு வரேன். பிரியா, 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 யா 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 யா. பிரியா, யா யா யா. பிரியா, யா 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 யா. சிவா, வா வா. சிவானை காப்பாத்து, காப்பாத்து, காப்பாத்து. பிரியா, யா 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 யா. ஏய், விடுங்கடா என்ன? ஏய், விடுங்கடா. யாரா நீங்க? ஏய், விடுங்கடா. பிரியா, பிரியா. சிவா, நான் காப்பாத்து சிவா. ஏய், கியோ. 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 சிவா, சிவா. பிரியா, ஓடிரு, ஓடிரு பிரியா, ஓடிரு. டேய் சிவா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் சிவா. ஏய், என்ன விடுங்கடா. சிவா, சிவா. பிரியா, பிரியா. யாரடா? ஏய், யாரா நீங்க? பிரியா, வா போலாம். பிரியா,
பிரியா அந்த பக்கம் போகாத. பிரியா 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 ஏய் சொன்னே போறானே பிரியா Thank you. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம் ரவிக்குமார்ட்ட. ரவிக்குமார் எனக்கு ஒரு டவுட், எல்லாத்துக்கும் அப்படின்னு வாய்ஸ் வந்தது. காத்து மற்றது இந்த நீர்வீழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் ஓடை ஓடுறது, அந்த நீர்வீழ்ச்சியில் விழும்போது கிட்ட போகும்போது நீர்வீழ்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து கிட்ட எடுத்து காட்டுறது. இது வந்து மைக்கில் அங்கே போய் கேட்கும்போது சும்மா அப்படி இருக்கும். வெளியே ப்ரோக்ராம் செய்யும்போது அந்த வந்து எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நான் பண்ணுவேன். அப்படியா? எஃபெக்ட்ஸ் பண்ணுவீங்க. சரி, இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நந்தா சார் சொல்லுங்கள். நிச்சயமாக அது அவர் சொன்ன மாதிரி அந்த எஃபெக்ட்ஸும் இந்த எஃபெக்ட்ஸும் வித்தியாசம் தான். இருந்தாலும் கூட அந்த ஒரு பேசும் படம் மாதிரி ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம். அந்த சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் வேறையாக போக்குள்ள அந்த நடிகைக்கு கொடுத்த வாய்ஸும் கூட ரொம்ப அழகாக பண்ணீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேலண்ட், அந்த ஒரு எஃபெக்ட்ஸும் அந்த வாய்ஸும் அந்த மாடுலேஷன் சூப்பராக பண்ணீங்க. ஒரு சாதாரண ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்து பெஸ்ட். கேர்ள் யாரு? நீங்க சாவடிச்சிங்களே? தெரியல, எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அவ எவ்வளவுதான் நமக்குனையா, நம்ம கதைக்கு பிரியாங்கிற பேர். அது என் ஃப்ரெண்டு பிரியா. உங்க ஃப்ரெண்டை நீங்க சாவடிச்சிட்டீங்க. தற்கொலை பண்ணிட்டாரு. நீங்க பேசி தற்கொலை பண்ணி வச்சிருப்பீங்க. சொல்லுங்க. ஒரு படத்தில் ஒரு சீன்ஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. வீட்டில் இருந்து ஓடி வந்து காட்டுக்கு வந்துடுறாங்க, ஃபைட்டு, அதுக்குள்ளே சவுண்ட் எஃபெக்ட்டு, எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதில் கடைசியாக அந்த ஃபைட்டிலேருந்து காப்பாற்றி தனியாக போய் ஏன் விழுந்தாங்கங்கிறது தான் எனக்கும் புரியல. அறியாமல் போயிட்டு அந்த நீர்வீழ்ச்சியை தப்பிச்சு போகும்போது அந்த பக்கம் ஒரு வழுக்கல் பாறை இருக்குங்கிறது தெரியாது அவருக்கு. அந்த பக்கம் ஒரு வழுக்கப்பாறை இருக்கிறது தெரியாது. இதான் நல்லா கவனிச்சுக்க. நீ இப்படிலாம் நாளைக்கு ஒரு பையனை லவ் பண்ணலாம், அந்த பையனை கூப்பிட்டு நீ இப்படி காட்டுக்குள்ளே போனாலும் போகலாம், நீர்வீழ்ச்சி அப்பயும் வரும். அந்த நீர்வீழ்ச்சி நீ விழுகாம இருக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்க. இந்த வழுக்கையெல்லாம் சொல்லி கொடுத்ததால வழுக்கப்பாறை. ஓகே, எங்க பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த கொடுக்குற வழுக்கப்பாறை வராது. இதெல்லாம் சொன்னா நம்ம தூங்க மாட்டோம் நைட்டுக்கு. இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். சீ இவெல்லாம் சுடுகாட்டிலே தூங்குவா, இந்த கதை சொல்ல தூங்க வைப்பா. ஓகே, தேங்க் யூ so much. Thank you. Let's rock, baby. வாங்க பழகலாம். Let's rock, baby. This why this? Why this? Mean pudi net shoes. Hey, this is fashion, man. Don't you know that? Oh, English and all you'll speak, huh? Yeah. Tell me 3 words in English. Kite, fight, night. Nighty, hand loose, lungi. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். No. அப்ப நெக்ஸ்ட் பெர்ஃபார்மர் கூப்பிடு. ஓகே. அடுத்ததா எங்களுடைய மருதமுனை டீம் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. Let's welcome them on stage, please. டேய், பாட்டா பெருசுங்க என்ன பண்ணுதுன்னு சார், என்ன சார் பண்றீங்க? தம்பி, நாங்க ஆசனம் செஞ்சு கொண்டு. சார், என்ன சார் பண்றீங்க? இது ஆசனம் பண்ணிக்கிட்டு. ஆசனம்னா? யோகாசனம். யோகாசனமா? டேய் யோகாசனம்னா அந்த காலத்துல பண்ணுவீங்களே இப்படி நாங்க 108 ஆசனம் பண்ணலாம். 108 யோகாசனம் எல்லாமே பண்ணுவீங்களா? எல்லாம் பண்ணுவோம். நீங்க
நீங்க நக்கல் அடிக்க கூடாது ஆசனத்தை பத்தி ஆசனத்தை பத்தி நீங்க குழந்தை பிள்ளைகள் தான் எங்க ஆசனத்தை பத்தி நீங்க நக்கல் அடிக்க கூடாது சார் 108 ஆசனம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இருக்கு சார் எனக்கே தெரியும் எனக்கு 5 ஆசனம் தெரியும் சார் உங்களுக்கு நீங்க 108 ஆசனத்தை எனக்கு பண்ணி காட்டுங்க நான் பண்றேன் நான் 5 ஆசனம் தான் உங்களுக்கு பண்ணுவேன் 7 பண்ணி காட்டுங்க முடியுமா இல்ல முடியுமா இல்ல முடியுமா ஏய் டக்காட்டி மண்டையா முடியுமா என்ன ஆசனம் அது சாருக்கு சரோஜாசனம் தெரியுமா சரோஜா 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 தெரியா தெரியா டிஆர் ஆசனம் நமிதாசனம் டிஆர் இதெல்லாம் தெரியாம ஏன்ப்பா யோகா பண்றீங்க நான் அந்த ஆசனத்தை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படி வாங்க வலிக்கு யூத்துனா சைட் சைட்டண்டா சைட்னா இப்படி ஓரம் பெருசுக்கு இதுவும் தெரியல ஸ்டார்டிங்ல நான் என்ன சொல்லி தர போறேன்னா என்னடா சொல்றது ஸ்டார்டிங்ல வந்து சரோஜாசனம் ரைட்டா சரோஜாசனம் முதல் சொன்னது சரோஜா ஆமா சரோஜாசனம் இந்த ஆசனத்தை எப்படி பண்றதுன்னா உங்க 2 காலையும் இப்படி வைங்க 2 காலையும் எப்படி வைங்க வச்சுட்டோம் காலை மட்டும் தானே வைக்கணும் சிரிப்பாங்கல வைப்போம் இந்த ரைட் 2 காலம் இப்படி வச்சுட்டு உங்க 2 கையும் இப்படி வைங்க எப்படி தாரா மாதிரி எப்படி ரைட்டா இப்படி வச்சிட்டீங்களா இப்ப லேசா இடது பக்கம் 1 இடதுங்கால இருக்கு 3 கால் இப்ப இடது வலது வலதுங்கால இருக்கு இப்ப இடது இடது வலது இடது இடது வலது வலது இது அப்படியே திரும்பி செய்யணும் இடது இது அப்படியே திரும்பி செய்யணும் எனக்கும் தெரியுதுடா கொஞ்சம் வலது இது அப்படியே இப்படி திரும்பி இடது இது என்ன ஆசனம் இதுதான் சரோஜாசனம் வலது இடது வலது ரைட்டா இடதுங்கால இருக்கு இடது வலது இடது இடது வலது 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 இது இப்படி இந்த ஆசனம் பண்றதால என்ன உங்களுக்கு பிரயோஜனம்னா உங்களுக்கு இடுப்புல இருக்கிற முறுக்கு அது அப்படியே நறுக்கி எல்லாமே இல்லாம ஆயிடும் நான் முறுக்கு கொண்டு வரல முறுக்கு இல்ல சார் இடுப்புல என்ன சரி வலிகள் இருந்தா காலையில பல்லு விளக்காம 6 மணிக்கு எழும்பி இந்த சரோஜாசனத்தை பண்ணுங்க அப்ப இடுப்பு வலி எல்லாமே போயிடும் பல்லு விளக்காம பல்லு விளக்க பண்ணா இடுப்பு வலி வந்துடும் அப்பவே தெரியாது அப்ப இடுப்பு சரியாகும் இடுப்பு சரியாகும் உங்களோட இந்த சரியானா தான் சரி அந்த உங்களோட இந்த இடுப்பு சரியாகும் ரைட்டா அடுத்ததா பண்ணுங்க டிஆர் ஆசனம் டிஆர் ஆசனம் கழிச்சிங்க 108 ஆசனம் தெரியும் நாம ஓல்டு எங்களுக்கு கட்டுக்காதது ஒன்றும் இல்லை அப்படின்னு கழிச்சிங்க சொல்லிட்டாங்க டிஆர் ஆசனம் எப்படி பண்ணுங்கன்னா இப்படி வாங்க எப்படி இப்படி உட்காருங்க அதுக்கப்புறம் இப்படி படுங்க டேய் டேய் நான் பண்ணதும் பண்ணுங்கடா இல்லாட்டி கேமரால விளங்காது ரைட்டா இப்ப இப்போ என்ன பண்ணுங்க உங்க காலை இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி தூக்குங்க கையை தூக்குங்க இப்படி இப்போ மெல்ல இப்படி சைக்கிள் பண்ணுங்க அதுக்கப்புறம் கையை இப்படி சைக்கிள் பண்ணுங்க சைக்கிள் பண்ணிட்டு இருக்கும்போது வாயை சும்மா வைக்காம டேய் டேய் இன்னும் கத்து ரைட்டா அப்புறம் இன்னும் ஸ்பீடா டேய் டேய் இது டிஆர் ஆசனம் என்னது டிஆர் 7 மினிட் இந்த ஆசனத்தை பண்ணி காட்டுங்க சார் 7 மினிட் பண்ணி காட்டுங்க சைக்கிள் மாதிரி முதல் நான் பண்ணவே நீ பண்ண போறீங்க நீங்க பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு நீ பண்ணு அந்த சைக்கிளை பண்ணு முதல் பண்ணி காட்டு நம்மட 108 நீங்களும் அங்க போயிட்டு பாட்டுங்கப்பா நம்மட 108டா நீங்க பண்ண மாட்டேன் நான் பண்ணு கடைசில பண்ணு என்ன நீட்டி படுக்க நீ பண்ணு காலை வைத்து நான் பண்ணுவேன் பண்ணதான பண்ண மாட்டான் பார்த்து பெட்ரோல் போப்போம் டேய் ஓட ஏறானி ஆ பண்ணுடா அந்த பொடிய பண்ணின மாதிரி பண்ணு கால் கீழ நான் நல்லா செய்வேன் உங்களால இது முடியாது ஏழு மாதிரி கோல கேசா நான் உள்ள நான் பண்ணவோ இல்ல தேவையில்லப்பா இவங்க பண்ணதே போதும் அது என்னமோ 108 ஆசனம் எல்லாம் பண்ணுவீங்க சொன்னீங்க
அடுத்தது என்னப்பா, அடுத்தது சரோஜாசனம். இது வந்து எல்லாருக்கும் ஈஸியான ஆசனம். இது எப்படின்னா சாரி சார், அடுத்தது வந்து ஸ்ரேயாசனம். சரோஜாசனம் ஸ்ரேயாசனம் எல்லாம் அப்படிதான் வரும். அதெல்லாம் அதுக்கு நீங்க கால் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா இப்படி பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்க கையை நீங்க இப்படி செஸ்ட் முன்னாடி வைங்க, நெஞ்சு முன்னாடி அப்படி ஃபேஸ் எப்படி வச்சு முன்னாடி வச்சுட்டு ஒரு புது கிரைண்டர் அரைக்கும் போது எப்படி அரையும் சும்மா இப்படி. இது ஸ்ரேயாசனம். இதை நீங்க 45 தடவை பண்ணுங்க. கொஞ்சம் 46 47 டகாடி பண்றாங்க இல்லடா. இப்படி இப்படி இல்ல சார், இப்படி பண்ணுவோம். இப்படி பெருசுங்களா 108 செய்யணும். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது கவுண்டமணி ஆசனம் எல்லாம் தேவையில்லை. லாஸ்டா ஒரு ஆசனம் சொல்லி தரேன். இந்த ஆசனம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஒத்துக்கொள்றேன், ஓல்ட் இஸ் கோல்டன். இல்லைன்னா இந்த கிரவுண்ட்ல நீங்க வந்து பண்ண முடியாது. கடைசி ஆசனம் வந்து நமிதாசனம். என்ன ஆசனம்? நமிதாசனுக்கு இப்படி சைட் போஸ்ட்ல இப்படி திரும்பி திரும்பிட்டீங்களா? நீ கொஞ்சம் இப்படி ஆகுது இடிச்சிரும். அதுக்கப்புறம் இப்படி 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 பெண்ட் ஆகுது. பெண்ட் ஆகி கை இப்படி வச்சு இப்படி செய்யுங்க. இது நமிதாசனம். இத மட்டும் நல்லா பண்றாங்கடா. ஏய் டிஆர் ஆசனம் சொல்லி தந்தேன். ஐயோ டிஆர் ஆசனம் சொன்னேன், சரோஜாசனம் சொன்னேன், ஸ்ரேயாசனம் கூட சொன்னேன். அது எல்லாம் ஒழுங்கா பண்ணாம நமிதாசனம் மட்டும் விதவிதமா பண்றாங்களேடா. சார் இத 97 தடவை பண்ணுங்க. நான் 108 தடவையும் பண்ணுவேன். 108 தடவை பண்ணுங்க, எல்லாமே சரியாயிரும் சார். ரைட்டா? ஆசனம் என்ன ஆசனம்? நல்ல ஆசனம் என்ன? அப்ப நாம இனி இந்த மோடைக்கு வரலாம். இதுல வெண்டா வர சொல்லி தரேன். 108 நமக்கு நாம வந்துட்டோம். எப்படி அந்த பின் போஸ் ஆசனம் இது உங்களுடையது. வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நம்ம மருதமுனை டீம் வந்து நம்ம ஹக்கீம் குரூப்போட கூட்டு சேர்ந்துருக்காங்க. இது ஒரு கூட்டு சதி. நீங்க எத்தனை ஆசனம் பண்ணீங்க? இப்போ நான் ஒரு ஆசனம் பண்றேன், பண்ணுங்க பார்க்கலாம். ஐட்டல் 5 ஆசனம். இது ஆமி ஆசனம். சரியா? அழகா இப்படி வந்து நின்றுக்கணும். கையை வச்சுக்கோங்க எல்லாம். அப்படியும் இடுப்பில் கை வச்சுக்கோங்க. இல்லை டேய் இன்னும் நான் வேற எங்கேயோ கை வைக்கிறேன். இடுப்பில் நான் இங்கே. சரியா? இது அடுப்பா அப்படின்னா இடுப்பு தான். இப்படி வச்சுக்கோங்க. சரி 1 2 3 4 கசர தவற டிட்டு. ஓகேவா? ரெடியா? ஆமி ஆசனம் ரெடியா எல்லாரும்? ஓகே 1 2 3 4 கசர தவற டிட்டு. அது கடைசியில் வைப்ரேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை, கசர கவடை இல்லை, கசர தவடை. ஆமாம் ஓகேவா? 1 2 3 4 கசர தவற 1 2 3 4 கசர தவற. ஓகே செமையா பண்ணீங்க பாய்ஸ். அதான் நம்ம வாங்கப்பல டீம்னா எப்பவுமே பெஸ்ட் தான். ஓகே அது உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வைஃப் கொடுப்பாங்க மாமியாசனம். ஓகே ஜட்ஜஸ் சொல்லுங்க. சூப்பராக இருந்தது. இன்னைக்கு என்னென்னு கேட்டால் வித்தியாசமாக இருந்தால் அக்கீம் வந்து ஒரு வேற தனியாக வருவார், மருதமுன்னு தனியாக வரும். இதில் இவரோட சேர்ந்து அவங்க கெட்டு போனாங்களா, அவங்களோட சேர்ந்து இவங்க கெட்டு போனா தெரியாது. சித்தி கெட்டு போயிட்டார். அந்த சித்திக்கு அவ்வளோ பெரிய ஆசனம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, பிடிக்காது. நமிதா ஆசனத்தை மட்டும் நல்லா இருக்கே. I didn't expect this from you. You are a very decent man, no? பின்னுக்கு தேஞ்சு போய் ஊர் போய் சேர கிடைக்காது. பார்த்து அப்புறம் சீட்டில் உட்கார்றது சீட் இருக்காது. அப்போ உடல் பயிற்சிக்காக தான் செஞ்சீங்க, வேற எந்த காரணமும் கிடையாது. அது வேணும். அந்த யசோ சொல்லி கொடுத்த அந்த கபட தப்பட என்னது? ஜிசிரம் ஆமி ஆசனம். ஆமி ஆமி ஆமி
ஆமி ஜாக்சன் யூ நோ மாமி ஆசனம். ஆமி உங்க மாமியா? மாமி. அப்ப விக்ரம் யார், உங்க சித்தப்பாவா? ஏதோ ஒரு ஆசனம். விட்டுரும். நீ ஆன்சர் சொல்லுங்க. யோகாசனத்துல நடிகையுடைய பேர்ல ஆசனம் எல்லாம் வந்துச்சு. அந்த எல்லா ஆசனமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நமி ஆசனம் தான் நம்ம சித்திக்கு பிடிச்சிருச்சு போல. இல்ல சார், அப்படி சொன்னதை செய்யறாங்க ஆசனம்லாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்க ஆசனம். மாமி ஆசனம் எப்படி? அது மாமி ஆசனம் மாதிரி தான் எனக்கு தெரியும். அது சார் தொடையில இருந்து இடுப்பு வரைக்கும் நல்ல இது. அது டேஞ்சர் ஆசனம். எது? அது இடுப்பு ஆசனம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ரசிச்சிருப்பாங்க எல்லாரும், நானும் ரசிச்சேன். ஓகே ஓகே ஓகே, thank you so much. செம பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் a lot. ஓகே, லாஸ்ட் டைம் மருதமுனை டீம் அண்ட் அவங்களோட சேர்ந்த ஹக்கீம் டீமும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆசனம் எல்லாம் செய்து காட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து நித்தியாசனம் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நித்தியாசனமா? நித்தியாசனம்னா தூங்குற ஆசனம். ஓ, தூங்குறா. நீ இப்போ உங்கள் வீட்டில் 10 மணிக்கே தூங்கிடுவாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ரைட், ஓகே. இது சம்திங் ராங். சரி, ஓகே. பட் எங்களுடைய நிகழ்ச்சியில இருந்து பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் மேடைக்கு அழைக்கப்போம். ஓகே ஜட்ஜஸ், அதாவது இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் வாங்க போகிறாங்க? நிச்சயமாக வளமே போல் சொல்கிறது மாதிரி தான். யாருன்றது கஷ்டம்தான். இருந்தாலும் கூட நீ கஷ்டத்துக்குள்ள ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக ஒருத்தர் செஞ்சார். அதாவது அதாவது இந்த காட்டுக்குள்ளே போய் அந்த மிமிக்ரி பண்ணும்போது பல சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்தாரு பாருங்க. அந்த பொண்ணை கூட கொலை பண்ணாரு. பிரியாவை கொலை பண்ணாரு. ஆரம்பத்தில் சிவா பிரியாவை கொலை பண்ணாரு. என்ன சொல்கிறத விட பிரியா தான் தவறி விழுந்துட்டாங்கன்னு அந்த மைக்கில் சிவா அழுதுட்டு இருந்தாரு. இல்லை, பிரியா வந்து நீர்வீழ்ச்சியில் விழுந்தா கண்டிப்பாக அதில் தண்ணியே இருந்திருக்காரு. எல்லாம் வெளியே போய். அது நம்ம பிரியா. ஓ, நம்ம பிரியா. அந்த ஐ டோன்ட் நோ. அந்த ரவிக்குமார் தான் இன்னைக்கு பசரை ரவிக்குமார். ரவிக்குமார். சரி, ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரியா. யா 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 பிரியா. யா யா சிவா, எனக்கு காப்பாத்து சிவா. ஓய். இன்னைக்கு நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு கல்முனை மற்றும் பம்பலப்பேட்டில் இருக்க பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்குற நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் வழங்குற சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ரவிக்குமார் வந்து 2வது தடவையா பெஸ்ட் பர்ஃபார்மருக்கான கிஃப்ட் எல்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ரவிக்குமார் ரொம்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல வந்து ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் வசந்தம் டிக்கு தான் முதல் நன்றி சொல்லணும். எனக்கு கேட்டால் நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஊர்களில் மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீங்கள் டிவியில் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லோரும் டிவியில் பார்க்குறாங்க. எத்தனையோ சேனல்களில் பார்த்துக்கிறவங்க இன்றைக்கி எல்லாம் வசந்தம் பக்கம் திருப்பி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கேட்டால் நாளை இன்னொரு இந்த ப்ரைஸ் எடுக்கிற டைமில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களும் பேனர் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேனர் அடித்து பசரை டவுனில் வந்து நாங்கள் போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வசந்தம் டிக்கு ரொம்ப இருக்கேன். தேங்க்ஸ் சொல்லுங்கள். பேனர்ல மறக்காம என் பேரையும் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக பேனர் யசோதர். சரி, ஓகே. இந்த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த பர்ஃபார்மரோட நாங்களும் இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். ஸோ நீங்களும் திறமைசாலியாக இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயும் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விவேக், அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வசந்தம் டிவிக்கு வரணும். வாங்க பழகலாம் தயாரிப்பாளர் வசந்தம் டிவி விக்ரமசிங்கபுரம் பத்திரமுல்லா அப்படிங்கிற முகவரிக்கு உங்களுடைய சிவி அண்ட் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு தொடர்ச்சி அனுப்பி வைங்க. மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனுஷா அண்ட் யசோதர். குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே.